ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூட்டி பெப்பில் ஒரு பேட்ரி வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பேட்ரி வந்து சேஞ்ச் பண்ணி நியர்லி 4.5 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. செல்ஃப் வந்து எடுக்க மாட்டேங்குது. ஸோ டெய்லி கிக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு நான் சூஸ் பண்ண பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஆமரானுடைய 5Ah பேட்ரி. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1400 கிட்ட வந்துச்சு. ஸோ நம்ம ஓல்டு பேட்டரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 கம்மி பண்ணுவாங்க. நார்மலாக ஸ்கூட்டிக்கு 5Ah பேட்டரி தான் போடணும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம செல்ஃப் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னால நம்ம 5Ah போட்டால் ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்து லைஃப் இருக்கும். ஸோ ஸ்கூட்டியில் பேட்டரி ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஸோ இந்த சீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கவர் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஓல்டு பேட்டரிக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் ஆனதுனால பார்த்திங்கன்னா அது 2 நட்டுமே வந்து ரொம்ப ரஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கவருமே பார்த்தோம்னா ரொம்ப கிழிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8mm T-ராட் இல்லைன்னா ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த பேட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க அந்த டெர்மினல்ஸில். ஸோ வந்து நம்ம பெட்ரோலியம் ஜெல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ சேம் எப்படி நம்ம கலட்டினோமோ அதே மாதிரியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் கவர் போட்டுட்டு நம்ம சீட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பேட்ரி வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக செல் பிடிச்சாலே வந்து ஆன் ஆகுது. Thank you guys for watching this video. Do like, share and subscribe.